நாமரு கேள்விய வேள்வியோவா நான் மறையோர் வழி பாடு செய்ய மாமருவும் மணி கோவில் மேய மருகள் நிலாவிய மைந்த சொல்ல தேவரு பூம்பொழில் சோலை சூழ்ந்த சீர்புல் செங்காட்டங் குடியதனுள் காமரு சீர்மகள் வெள்ளியாடும் கணபதி சென்றும் காமுறவே முருகாசரணம். பாடல் எண் 37. முருகனின் நடன காட்சி பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருச்செந்தூர். தந்ததன தந்தனம் தந்ததன தந்தனம் தந்ததன தந்தனம் தந்ததான வெண்டயணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின்றந்தையினை உன்பரில் இன்ப உரி கொண்டுன் சந்தொடமனைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேரும் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேரும் கண்களும் முகங்களும் சதிர நிறங்களும் கண்குளிரன்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி இழவெங்கலம் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி இழவெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகதையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே பொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். இந்த திருப்புகள் அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே அருளி செய்தது. முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை சுவாமி போர்க்களத்தில் எழுந்தருளிருந்த அந்த நிலையையும் அந்த நிலையை கண்ட திருமாலும் நான்முகன் சிவன் உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ந்த தன்மையினை பாடலில் எடுத்துரைக்கின்றார். தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கலர் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டை என்றால் காலிலே அணியக்கூடிய வீரக்கலன், அது ஆண்களுக்கே உரித்தானது. வெண்டயம் கிங்கினி, வெண்டயம் என்பது ஒரு வீரக்கலலை குறிக்கக்கூடியது. சதங்கை என்பது ஓசையை எழுப்பக்கூடியது. இவை எல்லாம் சேர்ந்து இந்த தண்டை என்கின்ற அணிகலனும் வெண்டயம் என்கின்ற அணிகலன்களும் சதங்கையும் இவையெல்லாம் முருகப்பெருமானுடைய தன்கலல் சிலம்புடன் முருகப்பெருமானுடைய அருள் வழங்கக்கூடிய திரு கால்களிலே இருந்து சப்தமிடுகின்றது, ஒலிக்கின்றது. அந்த சிலம்புலிருந்து பெறப்படக்கூடிய ஒலியெல்லாம் எப்படி இருக்கிறதா, ஒன்றுபட்டு கொஞ்சி கொஞ்சி ஒலிப்பது போன்ற அந்த சப்தங்கள்லாம் இருக்கிறது. என் தந்தையினை முன்பறிந்து இன்ப ஊறி கொண்டு நான் சந்தோடம் அடைந்து நின்று அன்பு போல, உன் தந்தையான சிவபெருமானை நீ அன்போடு வலம் வந்து இன்ப உரி கொண்டு நான்
அன்போடு வலம் வந்து சந்தோடம் அணைந்து, சந்தோடம்னா நல்ல மகிழ்ச்சி கொண்டு அணைந்து, நின்ற அன்பு போல, நிலைத்து நின்ற அந்த அன்பு போல இப்போது நான் கண்டுற, எதை காண கேட்கிறார்? முருகப்பெருமானுடைய திருவடி திருவுருவம். அதைத்தான் பின்னால சொல்றார். கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தனும் சந்தியாகும். இவ்வளவும் நான் பார்க்கணும் முருகா அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் ஆசைப்பட்டு கேட்கிறார். எப்படி எப்படி முருகவேல் சிவபெருமான் இவர்கள் இருவரும் இருந்தார்களோ அந்த நிலை எனக்கு பெற வேண்டும். சிவபெருமான் முருகவேல் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நின்ன இவர் தகப்பனுக்கே குருவாக இருந்து அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார். அந்த நிலையை மறக்காமல் வைத்துக்கொண்டு அந்த நிலையை நானும் பெற வேண்டும். அப்படி எப்படி எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்றார். கடப்ப மலர் மாலை, அழகிய மணிமுடிகள், கஞ்சோன்னா தாமரை, தாமரை மலர் போன்ற சிவந்த கைகள், சூரனை அழித்த உன்னுடைய வேலாயுதம், 12 கண்கள், 6 திருமுகங்கள், அந்த திருமுகங்களில் தோன்றக்கூடிய சந்திர ஒளிகள், இவையெல்லாம் என் கண் குளிரும்படியாக நீ என் முன் வந்து தோன்ற வேண்டும். புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியல வெங்கலங் கொண்ட போது. புண்டரிகர் அண்டம்னா, புண்டரிகம்னா தாமரை, தாமரை மலரிலே தோன்றிய பிரம்மன். அண்டம் என்பது உலகம். கொண்ட பகிரண்டமும் அந்த உலகத்தை உட்கொண்ட வெளி அண்டங்களும், இந்த அண்டங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிற மண்டலங்கள் பொங்கியல, மகிழ்ச்சியோடு பொங்கியல. வெண்கலம் கொண்டபோது, வெண்கலம் வெம்மையான களம், போர்க்களம், போர்க்களம் வந்தபோது பொன்கிரி எனச் சிறந்து எங்கினும் வளர்ந்த புண்டரிக தந்தையும் சிந்தை கூறன். பொன்மலையாக அழகாக வளர்ந்த எல்லா திசைகளிலும் நிலைத்து நிற்கக்கூடிய தாமரை கண்ணனாகிய திருமாலும், தந்தையும்னா சிவபெருமான் தந்தையும் சிந்தை கூற மனம் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொடும் கந்தவேலே. பிரம்மன் மகிழனும், சிவன் மகிழனும், திருமால் மகிழனும், அதே நேரத்துல உன்னுடைய அற்புதமான நடன காட்சியை செந்திலும் இந்த பதியிலும் நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும். திருச்செந்தூர்ல சுவாமி இதனை கேட்கின்றார். எந்த முன் நீ கொஞ்சி நடனம் கொள்ள வேண்டும் கந்தவேலை. கந்தன்னா மன்மத சொரூபமிக்கவன்னு பொருள். கொங்கை புற மங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானை. குரமங்கையாகிய வள்ளி சந்தனம் கலந்த மார்பினை தழுவுகின்ற பெருமான், அகத்திய முனிவர் தொழும் எல்லாவற்றிற்கும் மேலான தலைவன் என்று குறிப்பிடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடலின் 38. பயம் நீங்கி அமைதி பெற ஓதுவேந்திய திருப்புகழ். தலன் சுவாமிமலை. தானதன தன தான தன தன தான தன 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 தான தானதன தான தன தன தான தன தன தான. பாதிமதி நதி போதுமணி சடைநாதர குமரேசா. பாதிமதி நதி போதுமணி சடைநாதருளிய குமரேசா. பாகு கணி மொழி மாது குரமகள் பாதம்பருடைய மணவாலா. பாகு கணி மொழி மாது குரமகள் பாதம்பருடைய மணவாலா. காதுமொரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே. காதுமொரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதியனோடு தேவர் சுரர் உலகாலும் வகையுறு சிறை மீரா. ஆதியனோடு தேவர் சுரர் உலகாலும் வகையுறு சிறை மீளாடும் மயிலினில் எரிய அமரர்கள் சூழவர வரும் இளையோனே. ஆடும் மயிலினில் எரிய அமரர்கள் சூழவர வரும் இளையோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தன்னில் உறைவோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தன்னில் உறைவோனே. சுரன் உடலற வாரி
சுவரிட வேலை விட வல பெருமாளே சுரன் உடலற வாரி சுவரிட வேலை விட வல பெருமாளே சுவாமி மலைதனில் உறைவோனே வேலை விட பல பெருமாளே சுவாமி மலைதனில் உறைவோனே வேலை விட பல பெருமாளே 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 முருகாசர். முருகாசரணம். இந்த திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் சுவாமி மலையிலே அருளி செய்கின்றார். முருகப்பெருமானுக்குரிய 4வது படை வீடாக கருதப்படும் திரு ஏரகம் என்ற சுவாமி மலையிலே இந்த பாடலை அருளி செய்கிறார். பாடலுக்கான விளக்கம். பாதி மதி நதி போதும் அணி சடை நாதர் அருளிய குமரேசா, பிறை சந்திரன், கங்கை நதி, கொன்றை மலர் இவற்றையெல்லாம் அணிந்த அணிசடைனா அணிந்த சடையை உடைய பெருமானாகிய சிவபெருமான் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி, மாது குரமகள், பாதம் வருடிய மணவாளா. பாகுனா சர்க்கரை பாகு, கனிகள்னா கனிகளை ஒத்த பாசையை பேசக்கூடிய மொழியை உடைய, மாது என்றால் மங்கை மாதரசி. அந்த மங்கை மாதரசி ஆகிய குரமகள் வள்ளியின் பாதத்தை பிடித்துவிடும் மணவாளனே, காது முருவிழி காக முரணருள் மாயன் அரி திரு மருகோனே. பிரிக்கப்பட்ட ஒரு விழியை காகாசுரன் என்னும் அசுரன் அடையும்படி அருளி ஸ்ரீ ராமனான ஹரிக்கு லட்சுமிக்கும், இங்கே ஹரினா திருமால், திரு என்றால் லட்சுமியை குறிக்கும், திருமாலுக்கும் லட்சுமிக்கும் மருமகனே. அந்த காது முருவிழி காக முரணருள், அதுக்கு தனியா விளக்கம் கடைசியில சொல்றோம். மகாலட்சுமிக்கு மருமகனாக இருக்கக்கூடியவனே, காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. யமன் என்னை அணுகை தாக்காத வகையிலே, அவன் என்ன பக்கத்திலே வரக்கூடாது சாமி, அதுக்காக நீ அருள வேண்டும். நான் உன்னுடைய 2 திருவடிகளை வழிபட வேண்டிய புத்தியை பெற வேண்டும். அந்த புத்தியை பெறுவதற்கான வழிமுறைகளை சுவாமி வேண்டி, ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகு ஆளும் வகை ஒரு சிறை மீளா. முருகவேலை வழிபட்டு அவனுடைய திருவருள் பெற்ற வேண்டும் என்று விரும்பிய சுவாமி பழைய செய்திகளை சொல்றார். பிரம்மன் மற்ற தேவர்கள் தேவலோகத்தை ஆள தடையாக இருந்த சூரன் முதலியவரை எல்லாம் தவிர்த்தளித்து சிறையிலிருந்து இவர்களை எல்லாம் மீட்டு அழித்து சம்ஹாரம் செய்யக்கூடிய சுவாமி ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வலம் வரும் இளையோனாக இருக்கின்றார். நடனம் ஆடக்கூடிய மயில் மேலே ஏறி தேவர்கள் எல்லாம் இந்த சுவாமியை போற்றி புகழ்ந்து துதிக்க வரக்கூடிய சுவாமி எங்க இருக்கிறான்? சூத மிக வளர் சோலை மரபும் சுவாமி மலைதனில் உறைவோனே. சூதன்னா மரங்கள், நிறைய மரங்கள் வளர்ந்த அடர்ந்த சோலைகள், அந்த சோலைகள் நிறைந்த பகுதியான சுவாமி மலையில் வீற்றிருக்கக்கூடிய அற்புத பொருளான இந்த பெருமான் சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளாக இருக்கு. வாரினா கடல், சூரன் உடல்னா சூரனுடைய உடல் விழுக கடல் வற்றி போக வேலினை செலுத்தியவனாக இருக்கின்றான். முருகப்பெருமான் வேலை செலுத்தியதனால் நிகழ்ந்தது கடல் வற்றியது, சூரன் உடல் மடிந்தது. இப்படி சுவாமி மலையில் இருக்கக்கூடிய பெருமானை அருணகிரிநாதர் போற்றி பாடுகின்றார். இப்ப சந்திரன், கங்கை, கொன்றை மலை இவற்றையெல்லாம் அணிந்த சடையப்பராகிய சிவபெருமானுடைய குமரேசன், சர்க்கரை பாகு போன்ற கனிமொழிகளை உடைய புறமகளாகிய வள்ளியின் பாதத்தை பிடித்துவிடும் மணவாளன், சீதை தன்னுடைய மார்பை அழகால் கொத்தின காகத்தின் மீது புள்ளையே படையாக்கி ஸ்ரீராமச்சந்திரன் செலுத்துகிறார். அந்த படைக்கு அஞ்சி காப்பார் யாரும் இல்லாமல் ஸ்ரீராமரையே அந்த காகமானது சரணடைய அவர் அந்த காகத்திற்கு அருள் பண்ணினார். தன்னுடைய கண்மணியை பிரிந்து கண்கள் 2லே ஒரு மணி என கொடுத்தார். காகாசுரன் சாபத்தினாலே தேவேந்திரனுடைய குமரனான ஜெயந்தனாக மாறினான்னு ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அதை இங்கே சொல்றார். காதும் ஒரு விழி காகமுற அருள் என்ற செய்தியை சொல்லி அந்த மாயனான திருமாலும் திருமகளும் மகிழக்கூடிய மருமகனே, யமன் என்னை அணுகாத வைத்து
உன்னுடைய திருவடியை வழிபடக்கூடிய புத்தி தன்மையை நீ எனக்கு அருள வேண்டும். பிரம்மன் மற்ற தேவர்கள் தேவலோகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக அவர்களை சிறையில் இருந்து மீட்டவனே, மயில் நர்த்தனம் ஆடக்கூடியவனே, தேவர்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய நிலையிலே நீ என்றும் இளையவனாக இருக்கக்கூடியவனே, மரங்களும் சோலைகளும் சூழ்ந்த சுவாமி மலையில் வீற்றிருப்பவனே, சூரர் உடல் வீழவும் கடல் வற்றி போகவும் உனது வேலாயுதத்தை செலுத்த வல்ல பெருமானே என்று பாடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். ஆனா அடுத்த பாடல் போங்களாமாண்ணா? அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல். அழைத்த கணமே முருகன் காட்சி தர ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருச்செங்கோடு. தந்தான தந்த தந்தான தந்த தந்தான தந்த தனதான அன்பாக வந்து உன்தாள் பணிந்து ஐம்பூதம் உண்ட நினையாமல், அன்பாக வந்து உன்தாள் பணிந்து ஐம்பூதம் உண்ட நினையாமல், அன்பால் மிகுந்து நஞ்சாருகன்கள் அம்பூருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடிதழ்ந்த மைந்தா மிகுந்த வம்பார்கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கண்டாயினும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேனும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே செங்கோடமர்ந்த பெருமாளே செங்கோடமர்ந்த பெருமாளே. முருகாசர். அருணகிரிநாத சுவாமிகள் பிரம்மனிடத்திலே இந்த செங்கோட்டு வேலவனை பார்க்க 4000 கண் படைக்கவில்லை என்று வேண்டுகின்றார். அத்தகைய புண்ணிய வாய்ந்த முருகத்தலங்களிலே ஒன்றாக கருதப்படக்கூடியது இந்த தலம். இந்த தலத்துல சுவாமிகள் எழுந்தருளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பாடல்களை அருளி செய்கிறார். அதுல ஒரு பாடல் தான் இந்த பாடல். அன்பாக வந்து உன்தாள் வடிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாரம் கண்கள் அம்போரகங்கள் முளைதானும் அன்புடன் வந்து உன்னுடைய பாதங்களை பணிந்து பஞ்சபூதங்களோடு ஒருவழிப்பட்டு நான் உன்னை நினையாமல் அன்பே அதிகமாக மாறி நஞ்சுன்னா விஷம்னு பொருள். நஞ்சாறு கண்கள் விஷம் நிறைந்த கண்களை உடைய தாமரை முட்டு போன்ற மார்பகங்களும் கொந்தே மிகுந்து பூங்கொத்துகள் நிறைந்த வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற வண்டுகள் எல்லாம் வந்து மொய்க்கக்கூடிய விளையாடி மகிழக்கூடிய குழலாரை கொண்டே நினையாதே அந்த கூந்தலுடைய பொதுமகளிரை மனத்திலே நினைத்து கவலை உறாமல் அறியாமையை பெருக்கிக் கொள்ளாமல் குன்றாம் அலைந்து நான் அலையத் தகுவேன்னு குன்றி என்ன குன்றினா
மனதானது எந்த விதமான செயலிலும் ஈடுபடாமல் வாக்கு மனம் எல்லாம் அந்த ஒரு வழிப்பட்டே நடக்கும். அந்த மாயையால் தரக்கூடிய அந்த விலை மாதர்களால் தரக்கூடிய இன்பம் தான் பெருசுன்னு நினைச்சு இந்த மனசு எதையுமே கண்டுக்கிறாது. அப்படி குன்றி போய் ஒரு வழிப்படாது இந்த மனமானது அலைந்து திரிகின்றேனே, இது சரியாகுமான்னு சொல்லி மன்றாடி தந்த மைந்தா, மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே, வந்தார் பணிந்து நின்றார் பவங்கள் எல்லாம். அற்புதமான வார்த்தை. சபையிலே நடனமாடும் சிவபெருமானுடைய குமரன், வாசனைகள் நிறைந்த கடப்ப மலர் மாலையை அணிபவன். இந்த சுவாமியை யாரெல்லாம் வந்து பணிந்து நின்றார் பவங்கள்னா, பவன்னா பிறப்பு, பவமே புரிந்திலன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். இப்ப இந்த மன்றாடி தந்த மகனை, வாசனை மிக்க கடப்ப மலர் மாலையை அணிந்த பெருமானை யாரெல்லாம் வந்து பணிந்து நிற்கின்றார்களோ அவர்களுடைய பிறப்புகளை எல்லாம் சுவாமி என்ன செய்வார்? வம்பே தொலைத்த வடிவேலா, இந்த அழித்தல் கூடிய ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்காமல் செய்யக்கூடிய தொழிலை முருகவேல் செய்கின்றான். அடியோடு தொலைக்க அடியாருடைய பிறப்பை அடியோடு தொலைக்கக்கூடிய வேலை உடையவன் இந்த சுவாமியை. அவனுடைய பெருமைகளை எல்லாம் எப்படி எடுத்து சொல்லணும்? சென்றே இடங்கள் கந்தா என்று நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் கந்தான்னு அவனை அழைச்சு செஞ்சேவல் கொண்டு வர வேணும். அவன் சொல்லிக்கிட்டே இருந்தா முருகப்பெருமான் எப்படி வருவானா? சேவலை கையிலேந்தி வருவான். அங்க சுவாமி சேவலுக்கு வச்சிருப்பான். செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்து செங்கோடம் வந்த பெருமாளே, சென்னல் பயிரும் தாமரை மலரும் ஒன்றாக வளரக்கூடிய பகுதி திருச்செங்கோடு. அந்த திருச்செங்கோட்டிலே எழுந்தள்ளிக்கக்கூடிய பெருமானேன்னு பாரு. அற்புதமான கருத்து சொல்றாரு. எங்க போனாலும் முருகா என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதே சென்றே இடங்கள் எல்லாம் கந்தா என்று சொல்லும் போதே அவன் செஞ்சேவல் கொண்டு நாம் முன் வந்து எழுந்தருளிருந்து நமக்கெல்லாம் அருள் செய்வான். ஏற்பட்ட அற்புத பொருளாக இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவனை வணங்கினால், வந்து நின்று பணிந்தால் நம்முடைய பிறவியை அவன் நீக்குவான். இது திண்ணம் என்று பாடலுடைய மைய கருத்தாக நமக்கு சுவாமி அமைக்கிறார். அன்பாக வந்து அந்த முருகவேலை பணிந்து பஞ்சபூதங்கள் எப்படி ஒரு வழிபட்டு நிற்கின்றதோ அதுபோல நாமும் ஒரு வழிபட்டு அவனை நினைக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதனை எல்லாம் தவிர்த்து விட்டு அன்பு அதிகமாக பேசக்கூடிய, விஷமே நிறைந்த கண்களை உடைய, தாமரை மொட்டுகள் போன்ற மார்பகங்களை உடைய பூங்கொத்துகளும் அதிலே வண்டு ஆடுகின்ற ஆடி மகிழ்கின்ற நிலையிலே உடைய மாதர்கள் மீது மனத்தை செலுத்தி அறியாமையை பெருக்கி மனம் குன்றி ஒரு வழிப்படாமல் நான் அலைந்து திரிவேனோ, அலைந்து திரியக்கூடிய நிலை எனக்கு வேண்டாம். சபையில் நடனமாடும் சிவபெருமான் தந்த குமரனே, வாசனை மிகுந்த கடப்ப மலர் மாலையை அணிந்தவனே, உன்னை வந்து பணிகின்றேன். மற்ற அடியார்களும் உன்னை பணிவார்கள். அவருடைய வினைகளை எல்லாம் தொலைக்கக்கூடிய கூறிய வேலை கையில் உடைய சுவாமி, சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று கந்தா என்று அழைக்கும் போது செவ்விய சேவலேந்தி என் முன் வர வேண்டும். நெல்லும் தாமரையும் ஒன்றே வளரும் செங்கோட்டில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய பெருமாளே என்று பாடுறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா, அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல். கொடிய நோய் தீர ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் பொதுத்தலம். தன 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 தத்த தத்த தான் தான் தன தான தன 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 தத்த தத்த தான் தான் தன தான கொடியன பிணி கொடு விக்கி கக்கி கூன் போந்த சடாகும். கொடியன பிணி கொடு விக்கி கக்கி கூன் போந்த சடாகும். குடிலுறவரும் ஒரு மிக்க சித்திர கோன் பூண்டமையாதே. குடிலுறவரும் ஒரு மிக்க சித்திர கோன் பூண்டமையாதே. பொடிவன பரசமயத்து தப்பி போந்தேந்தலை மேலே. பொடிவன பரசமயத்து தப்பி போந்தேந்தலை மேலே. பொருளது பெற அடி நட்பு சற்று பூண்டாண்டருள்வாயே. பொருளது பெற அடி நட்பு சற்று பூண்டாண்டருள்வாயே. பூண்டாண்டு அருள்வாயே. பூண்டாண்டு அருள்வாயே. துடிபட அலைகள் கை கொட்டிட்டு
சூழ்ந்தாங்குடனாட தொடிபட அலகைகள் கை கொட்டிட்டு சூழ்ந்தாங்குடனாட தொகு தொகு திகு திகு தொக்கு திக்கு தோண்டான் தரிதானம் தொகு தொகு திகு திகு தொக்கு திக்கு தோண்டான் தரிதானம் படித்தரு பதிவிரதையொத்த சுத்த பாழ்காந்த நிலாடும் படிதரு பதிவிரதையொத்த சுத்த பாழ்காண்ட நிலாடும் பழையவர் குமர குரத்த தைக்கு பாங்கா பெருமாளே பழையவர் குமர குரத்த தைக்கு பாங்காம் பெருமாளே பாங்காம் பெருமாளே பாங்காம் பெருமாளே பாங்காம் பெருமாளே பாங்காம் பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த பாடல் பொது திருப்புகளாக நமக்கு அமைந்திருக்கின்றது. சுவாமிகள் வாழ்க்கை நிலையை சொல்றார். கொடியென பிணிகொண்டு விக்கி கக்கி கூன் போந்து அசடாகும். இந்த பிறவியில கொடுமையான நோய்கள் எல்லாம் வந்து அடையும். சிக்கல் வரும், வாந்தி வரும், கூன் விடும், அறிவு கலங்க பெறும், அசடு ஆகும்னு சொல்றோம். அசடுன்னா அறிவு கலங்க பெறும், குடி உற வரும், ஒருமிக்க சித்திரக்கோன் பூண்டு அமைய. இந்த உடலானது ஒரே வடிவத்திலே பொருந்தி மிக வேடிக்கையான மாறுபட்ட நிலையை எல்லாம் அடையாதபடி ஒடிவான பர சமயத்து. இந்த உலகிலே பல சமயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நிற்காது அழிவு பெறும். மற்ற சமயங்களிலெல்லாம் தப்பித்து போந்தேன் தலைமையிலே. அதுல இருந்தெல்லாம் நான் மாட்டிட்டு தப்பிச்சுட்டேன். ஏன் அதுல மாட்டினான்? அந்த சமயத்துல எல்லாம் சண்டைகள் வரும், சமய கூச்சல் எல்லாம் வரும். அதுல இருந்து பிழைத்து நான் தப்பித்து வந்தேன். எதனால சண்டை வரும்? பொருள் அது பெற அடி நட்பு சற்று பூண்டு ஆண்டு அருள்வாய். என்ன பொருள் என்பதை தெரியாம அவங்க அடைச்சுக்கிடுவாங்க. அதுல இருந்து எல்லாம் நான் தப்பித்து வந்துட்டேன் சுவாமி. மெய்ப்பொருளை நான் பெற வேண்டும், அதற்கு உனது திருவடியை நீ தர வேண்டும். அன்பு கொஞ்சமாவது நீ என்னை வைத்து ஆண்டு அருள் செய் சுவாமின்னு கேட்கிறார். துடிபட அலைகைகள் கை உடனாட சொல்லும். துடியை வாத்தியம் முழங்க, துடி வாத்தியம் முழங்க, பேய்கள் எல்லாம் கைகளை சிரிக்க சூழ்ந்த அவ்விடத்தில் தம்மோடு கூத்தாட. சுவாமி தொகு தொகு திகு திகு தொக்கு திக்கு தோம் தாம் தரி என்ற தாளத்தை படி போட்டு பதிவிரதையாகிய பார்வதி தேவியார் அதற்கு தூயன்னு பொருள். தூய சுடுகாடு. சிவபெருமான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு, கோயில் சுடுகாடு. கோயில்னா என்னது? சிவபெருமானுக்கு சுடுகாடு. புலித்தோல் நல்லாடை. சுவாமி போட்டுக்கிற ட்ரெஸ் என்னன்னா இறந்து போன புலித்தோலினுடைய புலியினுடைய தோல், அதனுடைய பற்கள், நகங்கள், எலும்புகள். கோயில் சுடுகாடு புலித்தோல் நல்லாடை தாயும் தந்தையும் எலி. அதற்கு ஏற்ப இங்க சொல்றார் தூய சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் ஆடுகின்ற தனிலாடும் பழையவர். பழையவர்னா பழமையாகியவர். அவர் எல்லாத்துக்கும் முன்னால இருந்து இருக்கிறவர். அவர் தோன்றினவர் அல்ல, அவர் என்றும் இருக்கிறவர். அதனாலதான் பழையவர்னு சொன்னார். அந்த பழையவரான சிவபெருமானுடைய குமரேசன் புற இங்கே வள்ளி. அந்த வள்ளிக்கு பங்காக இருக்க பாங்கனாம் தத்தைன்னு குறிப்பிட்டார். குறப்பெண். அந்த குறப்பெண் ஆகிய வள்ளிக்கு கணவனாகவும் உற்ற துணைவனாகவும் இந்த முருகப்பெருமான் இருக்கின்றான். சுடுகாட்டில் ஆடக்கூடிய பழைய சிவபெருமான் கொடுத்த புதல்வன் பார்வதி தேவி, பதிவரதையாகிய பார்வதி தேவி கொடுத்த புதல்வன் இந்த முருகவேல். இந்த முருகப்பெருமானிடத்திலே என்ன வேண்ட வேண்டும் என்று சுவாமி சொல்லும் பொழுது மெய்ப்பொருளை பெற வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலே
எதுதான் உண்மையான பொருள்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியம். அப்படி இந்த பாடலை ஓதுவதன் மூலமாக முருகப்பெருமானிடத்தில இருந்து நம்ம மெய்ப்பொருளை பெற்று ஞானம் பெறலாம் என்பது பாடலுடைய கருத்தாக அமைகின்றது. இந்த நோய்கள் இருந்தெல்லாம் தப்பி இந்த வேடிக்கையான இந்த உடல்ல இருந்து இந்த உலகில நாம் மாறுபட்டு உலராதபடி தப்பித்து பலர் சண்டை போடுவான், என்னுடைய சமயம் பெரிது, என்னுடைய சமயம் பெரிதுன்னு. இப்படி அழியக்கூடிய பொடிபடக்கூடிய சமயங்களில் இருந்தெல்லாம் வரக்கூடிய கூச்சல், இதுல இருந்தெல்லாம் பிழைத்து தப்பித்து வந்த நான் உன் மீது அன்பு வைக்கின்றேன். ஆக நீ என் மீது கொஞ்சமாவது அன்பு வைத்து ஆண்டு அருள் செய் முருகா என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் முருகப்பெருமானுக்கு தீபம் காட்டும் போது பாட வேண்டிய திருப்புகழ். தலம் பழனி. தான தந்தன தானாதனாதன தான தந்தன தானாதனாதன தான தந்தன தானாதனாதன தனதான நாதவிந்து கலாதே நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம மோக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூர சேததண்ட வினோதா நமோ நம கீத கிண்கிணி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ दीपमङ्गल ज्योति नमो नमः तूय अम्बललीला नमो नमः देवगुञ्चरि भागा नमो नमः अरुள்தாராய் ஈதலும் பல கோலால பூஷையும் ஓதலும் குண ஆச்சாரநீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவிரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலும் நாயக வயலூரா அதரம் பயில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையே லயிலேகி ஆதியந்த ஆதியந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காபூத நாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆதியந்த உலாவாசு பாடிய சேரர் பொங்குவை காவுன நாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே பெருமாளே
முருகாசர். முருகாசரணம். இந்த திருப்புகள் தீப வழிபாடு செய்யும் பொழுது பாட வேண்டிய திருப்புகளாக நமக்கு பெரியோர்களால் காட்டப்பட்டது. ஒரு தீப மங்கள ஜோதி நம இதெல்லாம் சொல்ற இந்த நமோ நமன்ற சொல்லுக்கு தமிழ்ல போற்றி வணக்கம்னு பொருள். அப்படி இறைவனை போற்றி வழிபாடு செய்யக்கூடியது தீப தூப ஆராதனை. அத்தகைய வேளையிலே இந்த பாடலை பாடி நாம் வணங்கும் போது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். மேன்மையான பல கருத்துக்களை எல்லாம் எடுத்து எம்பி சுவாமிகள் இந்த பாடலை திரு ஆவினங்குடியிலே அருளி செய்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய 3வது படைவீடாக கருதப்படக்கூடியது திரு ஆவினன்குடி. இந்த திரு ஆவினன்குடியிலே எழுந்திருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத பெருமான் மீது இந்த சிறப்பு பொருந்திய பாடலை சுவாமிகள் அருளுகின்றார். நாதம், விந்து, கலாதி இவற்றிற்கெல்லாம் முதன்மையாக இருப்பவனே போற்றி போற்றி. நாதம் என்பது லிங்கத்தை குறிக்கும். விந்து என்பது பீடம், சிவசக்தியினுடைய சொரூபத்தை. கலாதி என்றால் இவையெல்லாம் உண்டான தத்துவார்த்த பொருள்கள். நாதமாகவும் விந்துவாகவும் அவற்றுக்கு மூலப்பொருளாகவும் இருப்பவனே நமோ நம போற்றி போற்றி அப்படின்னு. வேத மந்திர சொரூபா நமோ நம்ம வேதங்களாகவும் வேத மந்திரமாகவும். சொரூபம்னா அந்த வேத மந்திரத்துக்கு ஒரு ரூபம் எப்படின்னா அது முருகன் தான். அந்த வேதமாகவும் வேத மந்திரமாகவும் அவற்றின் உருவமாகவும் விளங்குபவனே போற்றி போற்றி. ஞான பண்டித சுவாமி. ஞான பண்டிதன்னா பேரறிவுக்கு தலைவன். சுவாமி அப்படின்னா தெய்வமே போற்றி போற்றி. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. பல கோடி கணக்கான பெயர்களை கொண்டவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானின் புதல்வனே போற்றி போற்றி. சம்புனா சிவபெருமான், நாமனா பெயர், கோடினா பல வகையான பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயரை நம்ம சுவாமிக்கு வைக்கலாம். அவர் பொது இலக்கணத்தில் நிற்கும் போது அவருக்கு பெயர், அவர் உருவம் எடுத்து வரும் பொழுதும் பெயர், அவருடைய தாண்டவத்துக்கு பெயர், இப்படி ஒரு ஏராளமான பெயர்கள் உண்டு. அதைத்தான் சொல்றார் சுவாமி. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. போக அந்தரி பாலா நமோ நம. போகன்னா அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடிய சக்தி அன்னை பராசக்தி, ஆதிசக்தி மீனாட்சியிடமிருந்து பெறப்படுகின்றது. அதனை குறிப்பிடுகின்றார். போகத்தை அளிக்கக்கூடியவள் தேவி. அந்த தேவியினுடைய குமாரனே போற்றி போற்றி. நாக பந்த மயூரா நமோ நமக. தன்னுடைய காலில் பாம்பை அடக்கி கட்டி உள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே. நாகம் பந்தனா கட்டக்கூடிய, மயூரனா மயில் வாகன. அப்ப நாகத்தை கட்டி இருக்கக்கூடிய, காலிலே கட்டி அழுத்தி இருக்கக்கூடிய மயூரத்தை வாகனமாக உடைய பெருமானே போற்றி போற்றி. பரசூரர் சேத தண்ட வினோதா நம நம. எதிரிகள் எல்லாம் வந்த சூரர் கூட்டம் அவ்வளவு பேரையும் அழித்து திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி போற்றி. கீத கிங்கினி பாதானமோ. இசை ஒளி எழுப்பக்கூடிய சதங்கை, அந்த சதங்கையை உடைய திருப்பாதம், இவற்றையெல்லாம் கொண்டவனே நமோ நம. தீர சம்பிரம வீரா நமோ நம. மிகவும் பராக்கிரமசாலி. தீரன்னா மிகவும் பொருள், சம்பிரமன்னா பராக்கிரமசாலி. மறுபடியும் அவனை வீரன் என்று குறிப்பு. மிகவும் பராக்கிரமமுடைய பெருமான் வீரன் போற்றி போற்றி. கிரி ராஜா. கிரினா மலை, அதற்கெல்லாம் தலைவனாக அரசனாக இந்த சுவாமி இருக்கு. தீப மங்கள ஜோதி நமோ நம. விளக்குகள் மங்களகரமானவை. அந்த மங்களகரமான விளக்குகளில் எரியக்கூடிய ஒளியாக இருப்பவன் முருகவேல். தீப மங்கள ஜோதி நமோ நம. தூய அம்பல லீலா நமோ நம. பரிசுத்தமான பரவெளி. அம்பலம்னா பரவெளி, லீலானா லீலைகள் திருவிளையாடல்கள் புரிபவனே நமோ நம. தேவ குஞ்சரி பாகா நமோ நம. தேவனா தேவயானை. அந்த தேவயானையை மனவாட்டியாக பெற்று பாகத்தில் கொண்டவனே போற்றி போற்றி. அருள் நினது திருவருளை துங்கம் பீடம் இவற்றுக்கெல்லாம் மூலப்பொருளாகவும் வேத மந்திரமாகவும் மந்திர சுரூபமாகவும் அறிவுக்கு தலைவனாகவும் கோடிக்கணக்கான பேரை உடைய சிவபெருமானின் புதல்வனாகவும் உயிர்களுக்கு போகமளிக்கும் பார்வதியின் குமரனாகவும் காலிலே பாம்பை அடக்கிய மயூரத்தின் வாகனமாக கொண்டவனாகவும் எதிர்த்து வந்த எதிரிகள் முழுவதையும்
அளித்தவனும் ஓசை எழுப்பும் சதங்கையை தனது திருப்பாதத்திலே அணிந்தவனும் மிகவும் பராக்கிரமம் பொருந்திய போர் வீரனும் மலைகளுக்கெல்லாம் அரசனும் விளக்குகளில் மங்களமாக பிரகாசிப்பவனும் பரவழியில் பல லீலைகள் புரிபவனும் தேவயானையின் கணவனுமாக இருக்கக்கூடிய முருகவேலே போற்றி போற்றி உனது திருவருளை கொடுத்து அருள்வாயாக. ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாதே. தானம் பல சிறப்பு வாய்ந்த பூஜைகள், நல்ல நூல்களை படித்தல், சர்க்குணம், ஒழுக்கம், நியாயம், கருணை, குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கக்கூடிய பகுதி சோழ மண்டலம். அங்க என்னென்ன பண்ணுவாங்க? ஈதலும் தானம் கொடுத்தல், பல கோலால பூசைகள், பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஓதல் அப்படின்னா நல்ல நூல்களை படிப்பார்கள். குண என்பது சர்க்குணத்தை குறிக்கும். பிற ஆசாரமான செய்திகள், ஒழுக்கம், நியாயம் இவையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். ஈரமும் குரு, அதாவது கருணையோடு குருவினுடைய திருப்பாதங்களை சேவையும் என்றால் சேவித்தல் ஆகிய செயல்களை எல்லாம் மறவாமல் கடைபிடிக்கும் சோழ மண்டலம். ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா. இந்த 7 லோகங்களில் உள்ளவர்கள் எல்லாம் மெச்சுகின்ற அளவிற்கு காவேரி நதியால் செழித்து குளித்து அற்புதமாக வளம் வரும் பகுதி சோழ மண்டலத்திலே. மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பகுதி ராஜகம்பீரம் என்ற பகுதி. அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனே வயலூருக்கு தலைவனே. ஆதாரம் பயில் ஆரூரர் தோழமை தேர்தல் கொண்டு அவரோடு முன்னானினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி ஆதி அந்த பாடிய ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாடே என்று பாடுகின்றார். ஆதாரம் பயில் நட்புக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது நம்ம எல்லாம் பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நட்பும் சேரமான் பெருமாள் நாயனாருடைய நட்பும் அந்த அளவுக்கு இருந்து அவர்கள் ஆதாரமாக சுவாமி ஒருவரைத்தான் நம்பினார். அவர்களுக்கு எல்லாவற்றிற்குமே மூல ஆதாரமாக இருந்தவர் அங்கே சுவாமி. இவர்கள் வாழ்விலே சில காலம்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்தார். 18 ஆண்டுகள் வரைதான் அவர் வாழ்ந்தார். அந்த 18 வயதிலே 10 வயதிற்கு மேலதான் 10-12 வயதிற்கு மேலதான் சேர ராஜா அவருடைய நட்பு கிடைக்கும். அப்படி எண்ணில்லாத பெருமை உடையவராக இந்த 2 பேரும் திகழ்கின்றார். ஆரூரன் என்பது சுவாமியினுடைய பெயர். ஆரூரர் ரகர வந்தா அது சுந்தரமூர்த்தியினுடைய பெயர். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூர் தியாகராஜாவோட நட்பாக இருந்தார். அவருக்காக ஒரு மனைவியை எல்லாம் முதல் மனைவியை சுந்தரரோடு இணங்கி இருந்து சொன்னார். இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டையோ வேற பிரச்சனையோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே ஆண்டவனே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அத்தகைய சிறப்பை உடைய ஒருவரை நம்ம பழனிக்கு பக்கத்துல இருக்கிற கேரளா, அதெல்லாம் கொங்கு நாடாக வைகாவூர் நாடாக ஒரே பகுதியாக இருந்தது. இப்ப பழனியை பாடும்போது அந்த தலத்துக்கே பெருமை சேர்த்து ஒருவரை சொல்லணுமே, அந்த பெருமை சேர்ப்பதற்கு காரணமாக இருந்த ஒருவரை சொல்லணுமே நினைச்சுதான் 2 பேரை இங்க சொல்றார். முதல்ல சோழ மண்டலத்தை சொல்லி யார சொன்னார்? ராஜகம்பீர நாட்டை சொல்லி அந்த சோழ நாட்டுல இருக்கக்கூடிய முருகப் பெருமானை சொல்லி அவன் அரசனாக இருக்கிறான்னு சொன்னவர் சுந்தரமூர்த்தி சுவாமியையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் நினைத்து சொல்றார். இவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு அன்போடு சிவபெருமானை வழிபட்டு பல தலங்களுக்கு சென்றெல்லாம் பதிகம் பாடியவர்கள். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு போகணும்னு ஆசை கொண்டார். சேர்தல் கொண்டு அவரோடு முன் நானில் விருப்பப்பட்டு கைலாயத்துக்கு போகணும்னு நினைச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு புறப்படுகின்றார். சிவபெருமான் மேலிருந்து வெள்ளை யானையை அனுப்புகின்றார். மத்த யானையை அனுப்புகின்றார். அந்த மத்த யானையின் மேல ஏறி இவர் போகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆடி மாத சுவாதி என்று திருக்கையிலே. அதே நாள்ல திருக்கோவலூர் நேத்து அங்கு தரிசனம் ஆனது. அங்க ஒரு விழா நேத்து அங்க
கபிலருக்கு விழா எடுத்தார்கள். அங்க பேச வாய்ப்பு கிடைச்சிருந்தது. யானை கணபதினு வெள்ளை யானையின் மேல பறந்து போறார். ஔவையாராகப்பட்டவள் விநாயகராகவள் பாடுகின்றார். சீதக்கிழவ செந்தாமரை பூ பாதச்சிலம்பும் பலை செய்வாட பூந்துகில் ஞானும் பூந்துகில் ஆடையும் அப்படின்னு விநாயகராகவள் அந்த அம்மையார் பாடுகின்றாள். மேலே பார்க்கும்போது சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குதிரையில போறார். அந்த குதிரைக்கு பிறகு எதுல பரி என்றால் குதிரை, ஆடல் வெம்பரி மீதேறி மா கையில ஏறி குதிரையில சேரமான் பெருமாள் போறார். முன்னால யானையில சுந்தரமூர்த்தி போறார், பின்னால சேரமான் பெருமாள் போறார். இந்த ரெண்டு காட்சியை கண்ட ஔவையார் கைலாயத்துக்கு போகணும்னு ஆசை கொண்டு தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வேண்டுகின்றார். விநாயகர் தன்னுடைய துதிக்கை மூலமாக எங்க கைலாயத்துல ஔவையாரை சேர்த்து விட்டுகின்றார். அந்த விநாயகருக்கு பெரியானை கணபதினு பேரு. அங்க உள்ள சுப்பிரமணியருக்கு அருள்புரி நாயகர், அருள்புரி சண்முகர்னு பேரு. அற்புதமான திருத்தலம். அந்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு குழுவுல பகிர்ந்து வைக்கிறேன். சுவாமி பேரு வீரட்டேஸ்வரர், அம்பாள் பேரு சிவானந்தவள்ளி. கீழையூர்ல அந்த சிவத்தலம் இருக்கிறது, வீரட்டான தலம். அங்க இருந்து அருள் செய்கின்றார் விநாயக பெருமாள். பெரியானை கணபதினு விநாயகருக்கு பேர். அந்த புண்ணியமான திரு வரலாற்றினை இங்க நமக்கு அருணகிரிநாதர் பதிவு செய்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போக அவருக்கு பின்னால குதிரை வாகனத்திலே ஏறி சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயத்துக்கு போறார். கைலாயத்துல போய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஆதி அந்த உலா ஆசு பாடிய ஆதி உலா எனப்படும் அழகிய திருக்கைலாய ஞான உலா என்ற நூலை பாடலாக பாடியவர் சேரர் கொங்கு வைகாவூர் நாடதில். சேரரான இந்த பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உரிய கொங்கு மண்டலம் வைகாவூர் என்ற சிறந்த நாட்டு பகுதி. இங்கே ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. திரு ஆவினன்குடி பழனிமலை அந்த அடிவார பகுதியில குழந்தை வேலாயுத சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாளே, நீ தேவர்களுக்கெல்லாம் பெருமாள் என்று போற்றுகின்றார். கொங்கு நாட்டில கிட்டத்தட்ட இன்னையில இருந்து ஒரு 1150 ஆண்டுகளுக்கு முன்னாக ராஜா ஆண்டார் சேரமான் பெருமாள் நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நண்பர். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சிவபெருமான் நண்பர். அப்படி சிவபெருமான் ஒரு முறை கைலாயத்துக்கு சுந்தர அழைக்கும் போது உடனே இவரும் போகணும்னு ஆசைப்படுறார். ரெண்டு பேரும் போறாங்க. முதல்ல ஔவையார இங்கிட்டு இருந்து ஒரு பகுதியில விநாயகர் அனுப்புறார். சுந்தரமூர்த்தி சுவாமி போய் சிவபெருமானோட இருக்கிறார். பிறகு இவர் போய் திருக்கைலாய ஞான உலா பாடுறார். சரி, உலா எப்படி இங்க வந்தது தெரியுமா? அங்கிருந்து சாஸ்தாவின் மூலமாக கொடுக்கப்பட்டு திருப்பிடவூருக்கு வந்தது. அந்த சாஸ்தா தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமா இருக்குன்னு சொல்றோமே ஐயனார். அதன் மூலமாக பரப்பப்பட்டதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடிய தானனை முன்படைத்தான் அறிந்ததன் பொன்னடிக்கு நான் என்ன பாடலுந்தோ நாயினேனை பொருட்படுத்து அப்படின்னு அவரு நொடித்தான் மலை உத்தமனேன்னு பாடிக்கொண்டே போவார். ஊன் உடல் வேறு செய்தான், இந்த உடலை வேறாக செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். உடம்போடு கைலாசத்துக்கு போனவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. இந்த பூத உடலோடு கைலாயத்துக்கு போனவர். அந்த பாடலையும் மேல கலிவெண்பாவாக சேரமான் பெருமாள் ராஜா பாடிய அந்த திருப்பாடலையும் திருப்பிடவூர் என்ற ஊருக்கு சாஸ்தா பிரம்ம சாஸ்தா மூலமாக ஐயனாராக பல கிராமங்களில் இருந்து வழிபட பெறுகின்றார். ஏன் பதிவு பண்றார்? ஆனா உங்க ஆடியோ கேட்கலைங்கண்ணா.
ஐயா ஆடியோ கேட்கலங்கய்யா.